அனைவருக்கும் வணக்கம். 31/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா எப்படி இருக்குது, குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் என்னென்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்ன மேஜர் ஈவெண்ட்ஸ் இருக்குது, அது நம்முடைய மார்க்கெட்டுக்கு இம்பாக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றத டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணலாம். நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நிஃப்டி 30/10/2025 ஓகேங்களா. ஸோ இது 25,867 பார்த்தீங்கன்னா நேற்று நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்த ஒரு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதாவது -176 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று டவுன் சைடில் தான் மூவ் ஆயிருந்தது. -0.68% அளவுக்கு நேற்று டவுன் சைடில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் மந்தில் எஃப்ஐஐ ஓவராலாக 4422 கோடிகள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நெட் பர்ச்சேஸாக இவங்க பார்த்துருக்கீங்கன்னா இவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்காக இருந்தவங்க இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க, மூவ் ஆயிருக்காங்க. அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு. ஸோ எப்பயும் போல் டிஐ 45,725 கோடிகள் அளவுக்கு பையிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் இருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அவங்க பார்த்தீங்கன்னா பையிங்லேயே தான் இருக்காங்க டிஐ ஸோ எஃப்ஐஐ பார்த்துருப்போம், வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். 28ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒரு மாஸ் பையிங் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, போயிருந்தாங்க. அதாவது 10,339 கோடி அளவுக்கு போயிருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க செல்லிங் ப்ரெஷரில் போயிருக்காங்க. பட் ஓவரால் நம்ம எஃப்ஐஐ டேட்டா, டிஏ டேட்டா பார்க்கும்போது இவங்க மந்த் பிகினிங்லேருந்து மந்த் எண்ட் வரைக்கும் என்னென்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ், அதாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது அப்படின்றது என்னுடைய புரிதல். ஓகேங்களா. ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் நைட் என்னென்னா முடிஞ்சிருக்கும். நம்மளுடைய யூஎஸ் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட் நேற்று நைட்டே முடிஞ்சிட்ருக்கும். ஓகேங்களா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றோட டேட்டா அப்படின்றத செக் பண்ணது இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா 25,877 இருக்குது இங்கே ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,042 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100, 140, 170 பாயிண்ட்ஸ், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 170 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. அது ஒரு 70 பாயிண்ட்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 100 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. மேபி நம்ம ஒரு கொஷன் வச்சு பார்க்கும்போது +50 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் சைடில் என்னென்னா ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்முடைய நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் என்னென்னா இருந்ததுனால இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பட் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஸோ நம்ம டவ் ஜோன்ஸ், எஸ்என்பி, நாஸ்டாக் இது எல்லாமே செக் பண்ணும்போது நாஸ்டாக் பாருங்கள் கிட்டத்தட்ட -1.57% அளவுக்கு என்னென்னா டவுன் சைடில் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. எஸ்என்பியும் கிட்டத்தட்ட 1% அளவுக்கு என்னென்னா டவுன் சைடு போயிருக்கு. டவ் ஜோன்ஸ் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி, டிஎக்ஸ் அதாவது என்னென்னா யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் அண்ட் டவுன் சைடில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ நம்ம நிஃப்டி சார்ட் நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டி சார்ட்டில் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி இந்த வீக் ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 25,650 26,121 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் என்னென்னா மார்க்கெட் என்னென்னா இப்போ இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 26,400, 26,300 தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும்ன்றது என்னுடைய ப்ரொடிக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெவல் ப்ரொடிக்ஷனே இன்னும் மார்க்கெட் என்னென்னா கரெக்டான லெவலில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத. ஸோ இன்றைக்கி குளோபல் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா சில ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு ஆக்சுவலி இது யூஎஸ்கே கிடையாது, இது பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ரிப்போர்ட் சைனாவில் என்னென்னா என்பிஎஸ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மந்தோட டேட்டா இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஸோ யூஎஸ்ஏல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர் பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ் எம்ஓஎம் அதோட டேட்டாவும், பர்சனல் இன்கம் எம்ஓஎம், பர்சனல் ஸ்பெண்டிங் எம்ஓஎம் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி ஈவினிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா மண்டேவோட மார்க்கெட்டில் தான் இம்பாக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி மேஜரான பெரிய ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் அவங்க சைடில் இல்லை அப்படின்றதான் என்னுடைய புரிதல். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேஜராக நம்முடைய மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இம்பாக்ட் இருக்கிற நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னென்னா Q2 ரிசல்ட் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. ஸோ பிஇஎல், மாருதி அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ்,
கோத்ரேஜ் கன்சியூமர், பதாஞ்சலி ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க, பாரத் பெட்ரோலியம், பிபிசிஎல், பேங்க் ஆஃப் பரோடா, கெயில் கொடுக்குறாங்க, த பீனிக்ஸ் மில்ஸ் கொடுக்குறாங்க, சம்மன் கேபிட்டல் அவங்க கொடுக்குறாங்க, வேதாந்த் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாரஸ் லேப் வந்து இன்னைக்கு ஒரு ஷேருக்கு 80 பைசா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்ட்ரீம் டிவிடெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க $4 பர் ஷேர் வந்து கோஃபோர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் யாராவது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பட் இருந்தாலும் இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம வீடியோஸையும் சப்போர்ட் பண்ணிட்டு நண்பர்களே.